பேப்பர் எம்டியா இருக்கு. என்ன சிவா, ஆன்சர் பேப்பர் பிளாங்கா இருக்கு. நேத்து துளசிக்க முடியல, இன்னைக்கு உனக்கு முடியலையா? நம்ம சிவாடி. என்னாச்சுடி இவனுக்கு? படிப்புல காண்ட மிருகம் கடைசி வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பான், இங்க வந்து உட்கார்ந்திருக்கா. அதானே, வா என்னன்னு போய் கேட்கலாம். சிவா, எக்ஸாம் எழுதலையா? ஏய் ஏய், கவனிச்சியா? அவன் கண்ணெல்லாம் கலங்கி இருந்துச்சுல. ஆமா நிலா, அழுதுருக்கா. ஒருவேளை क्वेश्चन பேப்பர் டஃபா இருந்திருக்குமோ? அவனுக்கு வாழ்க்கை இனிமே டஃபா தான் இருக்கும். ஆனா காரணமே இல்லாம ஏன் அழறன்னு தான் புரியல. விசாரிக்கணும். அத உடனே முடிச்சிருங்க. ஓகே மேடம். ஹலோ. சொல்லுங்க மேடம். சரிங்க மேடம், அனுப்பிடுறேன். இல்ல லேட் ஆகாது, நான் உடனே அனுப்பிடுறேன். கோமதி, கோமதி இத வந்துட்ட மேடம். சொல்லுங்க மேடம். போரூர் பிரான்ச்ல ஹெச்ஆர் மேடம் வெயிட்டிங். அவங்கள பிக்கப் பண்ணி ஹெட் ஆபீஸ்ல டிராப் பண்ணனும். அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங்கா, நம்ம காருக்காக தான் வெயிட்டிங். உடனே போங்க, லேட் பண்ணிடாதீங்க. சரி. ஸ்ரீமதி வர சொல்லிடுங்க. சரி மேடம். இத வந்து சர்வீஸ் சென்டர்ல கட்டிடுங்க. அந்த வைப்பர் சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, அதே என்னன்னு பாத்துக்கங்க. சரி மேடம். கல்யாணி, வாடி. எங்கடி போயிருந்த இவ்வளவு நேரமா? வண்டிக்கு டியூ கட்டுறதுக்காக பேங்க் வரைக்கும் போயிருந்தேன். உனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்பெல்லாம் பேட்டரியில சார்ஜ் நிக்க மாட்டேங்குது, அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. முதல்ல போனை மாத்து. புருஷன் தான் சரியில்லை, போனாவது புதுசா இருக்கட்டுமே. சரி சரி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஆமா, ஏதோ கம்பெனில இருந்து கால் வந்துச்சுன்னு சொன்னியே, போய் பாத்தியா? என்னாச்சு? பாத்தண்டி, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது மோகன் வேலை செய்யற கம்பெனின்னு. என்னடி சொல்ற? அவன் எங்க வேலை பாக்குறான்னு இவ்வளவு நாளா தெரியாத உனக்கு? அவன மாதிரி தாண்டி அவன் கம்பெனியும். முழுக்க தெரியாது. ஏதோ ஷார்ட்டா ஒரு பேர் சொல்லுவான், எம்எம்னு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டவங்க முழு பேர் சொன்னாங்க. அது மோகன் வேலை செய்யற கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அங்க போயிருந்திருக்கவே மாட்டேன். சரி, அவங்க என்னதான் சொன்னாங்க? ரெகுலரா சர்வீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நல்ல கம்பெனி தான், பேமெண்ட்ல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி புதுசா ஒரு கம்பெனில சைன் பண்றது நல்ல விஷயம்தான். சரின்னு சொல்லிட்டியா? இல்லடி, அது செட் ஆகாது, வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏண்டி அப்படி சொன்ன? நம்ம அதை ஒத்துக்கிட்டா டெய்லி அவனை பார்க்க வேண்டி இருக்கும்.
என்னை பார்த்தாலும் சரி நம்ம காரை பார்த்தாலும் சரி அவன் டென்ஷன் ஆயிடுவான். ஏற்கனவே 2-3 தடவை என்னால அவமானப்பட்டிருக்கான். திரும்ப திரும்ப அசிங்கப்பட்டானா கோவத்துல வேலையை கூட விட்டுருவான். அதுக்கப்புறம் மாமா குடும்பம் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற 3 காருமே அதுவும் இப்ப பிஸியா ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த ஆர்டரும் எடுத்தோம்னா இன்னொரு கார் வாங்க வேண்டியிருக்கும். நமக்கு இப்போ அந்த அளவுக்கு வசதியும் கிடையாது. நான் வேணான்னு சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். உன்னை கேட்காம முடிவு எடுத்துட்டேன்னு தப்பா எடுத்துக்காத தீபா. இல்லடி, நீ எடுத்த முடிவு சரிதான். இன்னொரு கார் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதி போதாது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா புரியுதுடி. நம்ம பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம சர்வீஸ் யூஸ் பண்ண எல்லாருமே இது ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. இன்னும் நிறைய காரை இறக்க வேண்டியதுதானேன்னு கேக்குறாங்க. நம்ம சரவணன் ஆபீஸோட HR மேடம் இருக்காங்கல்ல, அவங்க கூட நிறைய கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் யோசிக்கிறீங்க? இதை நம்பி தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கூட சொன்னாங்க. எனக்கு என்னமோ நம்ம ரிஸ்க் எடுத்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமோன்னு தோணுது. எல்லாம் சரிதாண்டி, ஆனா பணத்துக்கு என்ன பண்றது? எங்க அப்பாவே லோன்ல தான் கார் வாங்கி போட்டிருக்காரு. அதுக்கான டியூ கட்டுறதுக்கே வர வருமானம் சரியா இருக்கு. இதுல புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணத்துக்கு எங்கடி போறது? நம்ம ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாவே யோசிக்கலாம். ஏய் தீபா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுடி. நாங்க வீட்டு வித்த பணத்தை தமிழ் சார் கிட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அதை வேணா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமா? ஏய், என்ன விளையாடுறியா? ஏன் அந்த பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிற? தங்கச்சியோட படிப்பு, கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? தப்பி தவறி கூட அந்த பணத்துல கை வைக்காத. ஏய், என்னடி பேசுற? தங்கச்சியோட கல்யாணத்தை என்ன நாளைக்கே பண்ண போறேன்? அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குடி. அது வரைக்கும் அந்த பணத்தை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிராவல்ஸ் நல்லா பெரிய லெவல்ல வளர்ந்துச்சுன்னா தங்கச்சியோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஏன் பணத்தை கடனா கூடவா கொடுக்க மாட்டேன்? ஏய், என்னடி இப்படி கேக்குற? இதுல உனக்கும் பங்கு இருக்குடி. நான் தான் ஹெல்ப் பண்ணணுங்கிறது இல்ல, நீயே உரிமையோட எடுத்துக்கலாம். அதுக்கான எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்கு. அப்படின்னா நீ ஓன் பணம் ஏன் பணம்னு பிரிச்சு பார்க்க கூடாது. பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீயே உரிமையா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கையில அமௌண்ட் இருக்கும்போது நம்ம யோசிக்கவே கூடாது. காத்து நம்ம பக்கம் அடிக்கிறப்பவே அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை இப்ப விட்டுட்டு பின்னால வருத்தப்படக்கூடாதுல்ல. நம்மள பார்த்துட்டு பல பேர் இதே மாதிரி ஆரம்பிப்பாங்க. பெரிய பெரிய டிராவல்ஸ் எல்லாம் போட்டி போடுவாங்க. அதுக்கு முன்னால நாம நமக்குன்னு சில கம்பெனிகளை பிடிச்சாகணும். அப்பதான் பெரிய ஆளுங்களோட போட்டியை நாம சமாளிக்க முடியும். பரவாயில்லடி, உனக்கு கூட நல்ல பிசினஸ் மூளை இருக்கு. ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்னு இனிமே நான் கேட்கவே மாட்டேன். உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இத பெரிய லெவலுக்கு கொண்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஓகேயா? ஏய், கிண்டல் பண்ணாதடி. ஏய், நான் கிண்டெல்லாம் பண்ணல. உனக்கு எது சரின்னு படுதோ அது தைரியமா பண்ணு. லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். இனிமே நஷ்டம் எல்லாம் வராதுடி. மேல இருந்தா தானே கீழே விழறதுக்கு. நாம கீழே இருந்து ஆரம்பிச்சிருக்கோம், மேல மேல போய்கிட்டே தான் இருப்போம். கஷ்டம் வரப்ப தாண்டி தைரியமும் வருது. உன்னோட துணிச்சல் தன்னம்பிக்கையே நான் பாராட்டியே ஆகணும். போதுண்டி, ஓவரா பாராட்டி ஓரமா உட்கார வச்சிடாத. நம்ம வளர வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. சரி, நான் தமிழ் சார் கிட்ட பேசி நான் அந்த பணத்தை ஏற்பாடு பண்றேன். சாயந்தரம் எனக்கு ஞாபகப்படுத்து. சரி சரி, இப்ப நான் வந்துடுறேன். என்ன சார், நான் சொன்னால புரிஞ்சதில்ல? புரிஞ்சுது சார். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்பயே கேட்டுருங்க. அப்புறம் இது புரியல அது வேலைங்களெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இல்லை சார், அப்படியெல்லாம் ஆகாது. உங்கள் வேலை நீங்கள் கரெக்டாக இருக்கணும் சார். கம்பெனியோட க்ரோத் ரேட் மேலே மேலே போயிட்டே இருக்கணும். நிர்வாகம் பண்ணுறதுக்கு சரியான ஆள் கிடையாது. கஸ்டமர்ஸை கவர் பண்ண முடியலன்னு போலியான காரணம்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அப்படி நடக்காது சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் இங்கே இருப்பான் இருக்க மாட்டான், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆஃபீஸ் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குளறுபடியோ குழப்பமும் வரக்கூடாது. கண்டிப்பாக வராது சார். இந்த ஆஃபீஸோட நிர்வாகமே இனிமேல் உங்களை நம்பி தான் இருக்கு. நிச்சயமா சார். கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல விதமா நான் ஒர்க் பண்ணுவேன். ஆனா ஒரே ஒரு டவுட், அதை மட்டும் கிளியர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன விஷயம்? எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஃபைனல் டச் அது உங்களுதா தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்க பங்களிப்பு அவசியம்னு நினைப்பீங்க. ஆனா இப்போ முழுக்க முழுக்க என்ன மட்டுமே நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க. அது எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், ஒரு பிஸ்னஸ்ன்றது
தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு பிசினஸோட ஸ்ட்ரென்த் அஸ்திவாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் தான். அதனால தான் இந்த பொறுப்பை உங்களையும் ஸ்டாஃப்ஸையும் நம்பி ஒப்படைச்சிருக்கேன். கண்டிப்பா சார், எனக்கு அது புரியுது சார். அப்புறம் இந்த பிசினஸ் சம்மந்தமா நீங்க ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா டேரக்டா நீங்க பிரபாகரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இதுக்கு மேல என்னால எதையும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஓகே, சரிங்க சார். நீங்க கிளம்பலாம். சார் குட் மார்னிங் சார். மார்னிங். வாங்க பிரபாகர். சொல்லுங்க தமிழ், ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க. பிரபாகர், நம்ம பிஸ்னஸை பற்றி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதை சொன்னால் நீ தப்பாக எடுத்துக்கூடாது. நம்ம கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸை பற்றி, ஷேர் ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? ஃபுல்லாக தெரியாட்டியும் ஓரளவு தெரியும் தமிழ். வந்த புதுசில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. உங்கள் புண்ணியத்தில் நான் ஓரளவு டெவலப் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். வெரி குட் பிரபாகர். நீங்கள் அந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போஸ் நான் இல்லாட்டி இந்த ஆஃபீஸ் நிர்வாகத்தை, இந்த கம்பெனியை உங்களால் ரன் பண்ண முடியல? புரியல தமிழ். இல்லை, தனியாக உங்களால் பிஸ்னஸை மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். ஷூர், கண்டிப்பாக முடியும் தமிழ். நிச்சயமாக முடியும். நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா டூர் ஏதாவது போகிறீங்களா? கொஞ்ச நாள் உங்கள் இடத்துல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் தமிழ். நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. பிரபாகர், நான் சொல்கிறது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் முழுக்க முழுக்க ஆஃபீஸ் நிர்வாகத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போன்னு மட்டும் இல்லை, எப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். புரியல தமிழ். நானே பார்த்துக்கிறதுனா இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இனிமேல் இந்த கம்பெனியோட சோல் ப்ரொப்ரேட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாமே நீங்கள் தான். அந்த ரைட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நமக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ் டைப்பை இன்னையோட முடிச்சிக்கலான்னு சொல்கிறேன். தமிழ், ஏன் இப்படி சொல்றீங்க? பிரபாகர், நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அதிர்ச்சி கூட அடையலாம். ஆனால் ஃப்யூச்சரில் நான் எடுத்த முடிவு கரெக்டுன்றது உங்களுக்கே புரியும். இனிமேல் இந்த கம்பெனியோட லாபம், இதுக்கு மேலே வரப்போகிற லாபம், இந்த கம்பெனியோட வளர்ச்சி எல்லாமே இனிமேல் உங்களுக்கு தான். தமிழ், ப்ளீஸ் விளாட்டு கூட இப்படி சொல்லாதீங்க. பிரபாகர், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நமக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ் டைப் இதோடு முடிஞ்சிருச்சு. நீங்கள் தனியாக பண்ணுங்க பிரபாகர். அதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. சரிங்க தமிழ், நீங்க எதனால எப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? என் மேல தப்பு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஐயோ பிரபாகர், நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமே கிடையாது. அப்புறம் ஏன் என்ன கழட்டி விட பாக்குறீங்க? நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அந்த பிசினஸ்ல இறங்கினேன். உங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது தமிழ். உங்களால் முடியும் பிரபாகர். ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் எல்லாருமே எப்போவுமே ஹெல்ப் பண்ணிருப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் வரப்போ நீங்கள் தனியாக நின்று சாதிச்சு தான் ஆகணும். இதே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க பிரபாகர், ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம டெவலப் ஆகணும்னா நீங்கள் தனியாக, நான் தனியாக பிரிஞ்சு தான் ஆகும். இனிமேல் இந்த பிஸ்னஸை நீங்கள் மட்டும் பாருங்க பிரபாகர். பிரபாகர், பிரபாகர், என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? பிரபாகர், முதல்ல கண்ணை தொடங்க. என்னாச்சு தமிழ்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எனக்கே தெரியாம ஏதாவது துரோகம் பண்ணிட்டேனா? ஏன் தமிழ் நீங்களும் என்ன இருக்கிறீங்க? ஐயோ பிரபாகர், நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. இல்ல தமிழ், நீங்க என்னோட பிசினஸ் பார்ட்னர். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அது எப்ப வேணாலும் மாறலாம். ஆனா எப்பவுமே நீங்க எனக்கு ஃப்ரெண்டு தானே? கண்டிப்பா பிரபாகர், அது என்னைக்குமே மாறாது. நீங்க என்னோட ஃப்ரெண்டுன்றதுனால தான் உங்களை எல்லாரும் தப்பா பேசினப்போ நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். என் பேரண்ட்ஸுக்கு அப்புறம் என் மேல அக்கறை வச்சிருக்கிறவர்னா அது நீங்க மட்டும் தான் தமிழ். இப்போ எனக்குன்னு யார் இருக்காங்க தமிழ்? நீ அனாதையா தான் சாவேன்னு தீபாவோட அம்மால ஆரம்பிச்சு மாமா வரைக்கும் எல்லாரும் என்ன சபிச்சாங்க. அது இப்போ உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா? ஐயோ பிரபாகர், எல்லாத்தையும் ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இருக்கு தமிழ்,
எனக்குன்னு இருக்கிற ஒரே சப்போர்ட் நீங்க மட்டும்தான். நீங்களும் இல்லைன்னா லைஃப்ல பிசினஸ்ல எதுலையுமே என்னால ஜெயிக்க முடியாது. நான் 0 ஆயிடுவேன் தமிழ். நீங்க அதுக்கு தான் ஆசைப்படுறீங்களா? என் தமிழ் எல்லாருமே என்ன வெறுக்கிறீங்க, என்ன ஒருத்தருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பிரபாகர், உங்களை வேதனைப்படுத்தணும் நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். உங்க மேல இருக்க கோவத்தாலையோ இல்ல வெறுப்பாலையோ நான் பிசினஸ் விட்டு விலகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்குன்னு வேற சில பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சிருக்கு. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா என்னால் பெரிய லெவலில் வளர முடியும். அதுக்காக தான் தனியாக பிரிஞ்சு போகிறேன். இல்ல தமிழ், பிரியலங்கிற பேச்சே வேணாம். இந்த பிசினஸ் விட அதுதான் பெட்டர்னு தோணுச்சுன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த பிசினஸ்ல என்னையும் சேர்த்துக்கோங்க தமிழ், நம்ம ஒன்றாவே பண்ணலாமே. இல்லை பிரபாகர், இதுக்கு மேலே ஒன்றா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் சரி வராது. அதுக்காக நான் ஒட்டுமொத்தம் உங்களுக்கு கைட்டு விட்டு போகிறேன்னா நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்போ எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்ன கேளுங்க. உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்பேன். ப்ளீஸ் தமிழ், நம்ம ஒன்றாவே இருப்போமே. பிரபாகர், சொன்னால் புரிச்சுக்கோங்க. நீங்களும் நானும் ஒன்றா இருந்து எவ்வளோ சாதிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம தனித்தனியாக பிஸ்னஸ் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு. உங்களால் தனியாக இருந்து கூட சாதிக்க முடியும் பிரபாகர். தைரியமா இருங்க. எனக்குன்னு யாருமே கிடையாது. மற்றவங்களோட சப்போர்ட் எல்லாமே 0 ஆயிடுவேன்னு உங்களே நீங்கள் தாழ்த்திக்காதீங்க. இந்த காலத்தில் ஒரு குழந்தையோட மேலே நான் நினைக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மேலே உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு எஃபிஷியன்டான டீமே இங்கே இருக்கு. நான் இப்போ மேனேஜர்கிட்டையும் பேசிட்டேன். அவரும் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுவார். நானே இல்லைனா கூட உங்களால் சாதிக்க முடியும் பிரபாகர். நானே இந்த நம்பிக்கையில் தானே உங்களை விட்டு போகிறேன். போறதா முடிவே பண்ணிட்டீங்களா? பிரபாகர், நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பெரியது பிஸ்னஸில் மட்டும்தான். மற்றபடி நமக்குள்ள இருக்கிற நட்பு அப்படியே தான் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம். ஓகே பிரபாகர், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது. நான் கிளம்பி ஆகணும். இந்த பிஸ்னஸ் உங்கள் பேரில் மாத்திர ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம். நான் வரேன். பாய் பிரபாகர். எக்ஸாம்ல நல்லா பண்ணீங்களா? உங்க முகத்தை பார்த்தனே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எக்ஸாம் டைம்ல என்ன நடந்துச்சு? எக்ஸாம் தான் நடந்துச்சு. கிண்டல் பண்ணாதீங்கக்கா. அங்க என்னவோ நடந்திருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கக்கா. ஒண்ணும் நடக்கல நிலா. ஏன் கேக்குற? அந்த ஒல்லிப்பச்சன் டைனோசர் இருக்குல்ல, படிப்பு காண்டாம இருக்கும். அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? நேத்து நீங்க எக்ஸாம் சரியா எழுதாம தனியா போய் உட்கார்ந்திருந்தீங்கல்ல, எக்ஸாக்ட்டா அதே இடத்துல உட்கார்ந்து அதுவும் அழுதுட்டு இருந்துச்சுக்கா. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காண்டமிருகம் அழுகிறத இன்னைக்கு தான் பார்த்தேன். என்னக்காச்சு அவனுக்கு? எக்ஸாம் எழுதலையா? இல்ல நிலா, என்னன்னு தெரியல. ஒரு வேர்டு கூட எழுதாம எழுந்து போயிட்டான். ஏன்னு தெரியல. அக்கா, தெரியலன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவன் ஒரு எக்ஸாம் கூட எழுதாம மிஸ் பண்ணவே மாட்டான். அப்படிப்பட்டவன் குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு தனியா உட்கார்ந்திருக்கானா? என்னவோ நடந்திருக்கு. சொல்லுக்கா, என்ன நடந்துச்சு? அது அவனோட பிரச்சனை. எனக்கு எப்படி தெரியும்? இல்லக்கா, நீங்க ஏதோ போய் சொல். அக்கா, உங்க செப்பல் எங்க? அது நான் கிளம்பும் போது மறந்துட்டேன். அக்கா, நீங்க எதையும் மறைக்கிறீங்க. நீங்க தான் அவனை என்னமோ பண்ணிட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. விடு நிலா, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களே? சரி, நான் அவன்கிட்டயே கேட்டுக்கிறேன். நிலா, நானே சொல்றேன். ஆனா இது நமக்குள்ளேயே இருக்கணும். வேற யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்க்கா. இத வச்சு கேலி கிண்டல்னு பண்ணிட்டு இருந்தா அவனால தாங்கிக்க முடியாது. தவறு கூட யார்கிட்டயும் நீ சொல்ல மாட்டேன்க்கா. அவனை என்ன பண்ணீங்க நீங்க? முதல்ல அவன் என்ன பண்ணான்னு கேளு. அவன்கிட்ட சாரி கேட்டு சமாதானமா போலான்னு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். வந்தவன் எல்லாத்தையும் மறந்துடலாம், ஒரு நைட் என் கூட இருப்பியான்னு கேட்டான். ராஸ்கல், அவனை சும்மா விட்டீங்க? அதை எப்படி விடுறது? பதிலுக்கு நானும் தான் பண்ணேன். திட்டுனீங்களா? திட்டுறதா? இந்த மாதிரி பசங்களுக்கு புரியுற மாதிரி வேற விதமா சொன்னேன். பின்னிட்டீங்கக்கா. முதல்ல கையை கொடுங்க. ஐயோ, என்னால நம்பவே முடியலக்கா. நீங்களா இப்படி பண்ணது? நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? பையனா வீரத்தை வாழ்றதுல காட்டணும், இல்ல படிப்புல காட்டணும். அதை விட்டுட்டு பொண்ணுங்களை சீன்றதே வேலையை வச்சுக்கிட்டா? அடிக்கலாம்க்கா, தப்பே கிடையாது. அதுவும் பொண்ணுங்களோட பலவீனம் தெரிஞ்சு டபுள் மீனிங்ல பேசுறவங்கள கொன்னால பாவம் இல்ல. இனிமே அந்த சிவா எந்திரிப்பான்னு நினைக்கிறீங்க? செத்துருவாங்கக்கா. ஐயோ, இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்லி உங்களுக்கு செல்ல வைக்கணும். நீங்க தான் சொல்ல வேணாங்கிறீங்க. வேணா நிலா, ஏற்கனவே அவன் முகம் செத்து போச்சு. திரும்பவும் ஏன் அவனை சாகடிக்கணும்? பட்ட அவமானத்தை சொல்லி காட்டி வேதனைப்படுத்த நாம ஒன்னும் அவன மாதிரி மிருகம் கிடையாது. வா போலாம்.